மோடி வாஷிங் மிஷினோட பயங்கரமான வாஷிங் மிஷினாக இருக்குது. உடனே க்ளீன் பண்ணி தந்துடும். குட்காக்கார இது என்ன ஊழலாக இருந்தாலும் பயங்கர ஸ்பீடு. இதுதான் விஜயோட வெற்றி. நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி 10 நிமிஷம் பேச வச்சுட்டா இருப்பாருங்க. ஆனால் அவர் நடத்திக்கிட்டு இருக்க குதிரை பேரத்தை பற்றி பேசாமல் இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு பேசுகிறாங்க. இதே கரூர் பிரச்சனையில் விஜயை விமர்சனிச்சாங்க. 50 பேரும் இன்றைக்கி விஜய் மாதிரி ஒரு கடவுள் உண்டா, சொகத்தங்க உண்டான்னு பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. புரியுதுங்களா? இந்த ட்ரெண்டு தான் எனக்கு ஆபத்தாக இருக்குது. அமித்ஷா ஃபோன் பண்ணார், பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணார். ரயில்வே மினிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணார், பேசினார். அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போனேன். அப்படிங்கிறதெல்லாம் திரும்ப எதை கன்வே பண்ண நினைக்கிறார்? நான் யாருக்குமே எதிர்த்தரப்பு இல்லை அப்படின்னு காமிக்க விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். பாஜக விசிக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்ல வேண்டியது அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. அதுதான் எனக்கும் புரியல. இந்த மாமன்னன் படத்தில் வடிவேல் டெம்ப்ளேட் தான். அதாங்க எனக்கும் புரிய மாட்டேங்குது. என்னையா நடக்குதுங்க? ஒருவேளை பாஜக விஜயை வச்சு திருமாவளவனை டைலூட் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணுதா? விஜயை வச்சு எல்லாத்தையுமே டைலூட் பண்ணுறாங்க. விஜய்க்கு மாசு இருக்கா, யூஸ் பண்ணிக்கோ. தலைவா ஆட்சி கொஞ்சம் டல்லாகுது, சிவகார்த்தியன் ரெடியான்னு கேளு, தனுஷ் ரெடியான்னு கேளு. அவங்களும் குடியடிலாம் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க சினிமாக்காரங்க. யார் என்ன சொன்னார் கரெக்டாக சொல்கிறாரே, ஜம்முன்னு இரு, எதை பற்றியும் யோசிக்காத, எனக்கு ஓட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கான். இளைஞர்கள் அரசியல்படுத்தப்படணும், இல்லைன்னா பெரிய ஆபத்து. கட்சிகள் பலப்படுது பல்லைங்கிறதெல்லாம் கட்சிகள் பார்த்துக்கிட்டோம். தி பப்ளிக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் ஜீவசகாப்தன் அவர்கள். வணக்கம் ஜீவா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கரூரில் நேற்று முதலமைச்சர் விஜயோட ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து பேசு பொருளாக இருக்குது. பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 சைட்லேயுமே அது இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஊடகவியலாளராக உங்களோட கருத்து? இல்லை, முதலமைச்சராக முதல்ல அவர் அங்கே போய் அவர் பேசினதுக்கு காரணம், கரூரில் இடைத்தேர்தல் வரப்போகுது. எம்ஆர் விஜயபாஸ்கர் பதவி விலகி இருக்கிறார். திருச்சி கிழக்கில் இதுக்கு முன்னாடி அவர் போனதுக்கு காரணம், திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் வரப்போகுது. தேர்தல் கடந்து பனையூர் கேட்ட அவர் தாண்டி வரமாட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்ததே கிடையாது. இப்போ பெரம்பூரில் கூட போய் நன்றி சொல்லலையே, பெரம்பூரில் நன்றி சொல்லலையே, ஏன்னா தேர்தல் வரலாங்க. ஸோ திருச்சிக்கில் இது கரூர் போயிருப்பது, இப்போ சிபிஐ கேஸ் நடக்குது, அந்த நேரத்தில் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு சொல்கிறது, இது எல்லாமே பார்க்கும்போது எல்லாமே அரசியல் ஆதாய கணக்கு தான் இருக்கிறது. இல்லையா, மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள் நலன் சார்ந்து, மாநில நலன் சார்ந்து அவர் எதுவுமே அன்றைக்கி பேசலை. நான் தமிழ்நாட்டுக்கு இதை கொண்டு வருவேன், இதை செஞ்சிருவேன், கொலைப்படாதீங்க, பிஜேபி எதிர்ப்புறேன். பிஜேபி டெல்லிங்கிற வார்த்தையே வாயிலேருந்து வரமாட்டேங்குது. நம்மளே பாருங்களேன், இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பிஜேபி எதிர்ப்பே பேசுகிறது இல்லை. இந்த தேர்தல் முடிவுக்கு முன்பு வரையும் பாருங்கள், தமிழ்நாட்டில் பிஜேபி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசு இதை திணிக்குது, அதை திணிக்குது, டீலிமிட்டேஷன் அது இதுன்னு. இப்போ பாருங்களேன், மக்களுக்கு அது ஒரு இஷ்யூவாகவே தெரியல. விஜய் வெர்சஸ் திமுக விஜய் திட்டுறாங்க. இதுவே ரொம்ப ஆபத்தான போக்கு. தமிழ்நாட்டின் எதிரின்னு பார்த்திங்கன்னா இந்துத்துவ கொள்கைகள் தான். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதை முதன்மையாக இருக்கின்ற மாநிலம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு இல்லை. தேர்தல் அப்போ விஜய் கட்டமைச்சதே வந்து தாவேகா வெஸ் டிஎம்கே. ஆமாம். அப்படிங்கும்போது அவர் அங்கே அதிமுகவையும் பெருசாக பொருட்படுத்தலை. அப்போதைக்கு அது சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுனால தேசிய கட்சியான பாஜகவையும் அவர் பெருசாக இது பண்ணிக்கல அப்படின்னு தானே அதை பார்க்க முடியும். இல்லை, அது எப்படி பார்க்க முடியுங்கிறத விட நான் அது சொல்கிறது, தமிழ்நாடுங்கிறது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு தான். அந்த டெல்லியை குறி வைக்கிறது, அதை கேள்வி கேட்பது தான் தமிழ்நாடு ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த நிலையே இயல்பாக பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. பாஜகவை பற்றி பேசுகிறதே இல்லை, யாருமே பேசுகிறது இல்லையே. அவங்க திமுக பேசுகிறாங்க, அதை ஏன் விஜய் பண்ணலைங்கிற மாதிரி கேட்குறாங்களே ஒழிய, ஒரு போக்குன்னு ஒன்று இருக்குல்ல, திசை போக்குன்னு, அது உங்களை பிடிச்சி இழுக்குதுல்ல. எடப்பாடி இருந்தார், எடப்பாடி பிஜேபியோட ஆளாக இருந்தாலும் சொல்லி பிஜேபி எதிர்ப்பு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இவருடைய இது பிரச்சனைன்னா இடதுசாரி, யாரெல்லாம் பிஜேபி எதிர்க்கிறாங்களோ அவங்களாம் விஜய் ஆதரிக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய சிக்கலான சூழல் இருக்குது. இப்போ எடப்பாடி பிஜேபி அலைன்ஸை எப்படி பார்த்தாங்கன்னா, பிஜேபி அலைன்ஸில் எடப்பாடிக்கிறப்ப இயல்பாக இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள்லாம் எதிராக பார்த்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய இந்துத்துவ ஆதரவு, டெல்லிக்கு தமிழர் பிரதிநிதியாக ஒரு தெலுங்கரை நியமிக்கிறாரு, எல்லோரும் அமைதியாக இருக்கிறாங்க, பெரிய எதிர்ப்பு இல்லை. இப்போ எடப்பாடி இப்படி நியமிச்சனை பண்ணி தான் தமிழ்நாடு போராடி இருக்கும். விஜய் நியமிக்கும் போது பெரிய லெவலில் அதுக்கு எதிர்ப்பு இல்லையா? அது எவ்வளோ பெரிய விஷயம். தமிழ்நாடு பிரதிநிதியாக அவங்களுக்கு எப்படி ஒரு தெலுங்கரை நியமிக்கலாம்? அமைதியாக தானே இருக்கிறாங்க. ஜோதிடரை நியமித்தாங்க, ஒரு பெரிய போராட்டம் வந்து போச்சு. ஆனால் இப்போ 8 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு.
சட்டம் ஒழுங்கு எங்கே, தலித்துகளுக்கு பாதுகாப்புங்கன்னு கேள்வி கேட்ட அமைப்புகள்லாம் ரொம்ப சாஃப்டாக தானே அணுகிறாங்க. கேட்டால் 6 தலித் அமைச்சர்கள் இருக்காங்கங்கிற அந்த இதை கணக்கு அமைச்சிட்டு எல்லாத்தையும் விட்டுடுறாங்க. இது ஒரு போக்கே. எனக்கு தாவேக்கா எப்படி இருக்குது, திமுக எப்படி இருக்குங்கிறத விட ரொம்ப முக்கியம், மக்கள்கிட்ட இளைஞர்கள்ட்ட ஆன்டி பிஜேபிங்கிற அந்த கான்செப்ட் குறையுது, அந்த பேச்சே இல்லாமல் போகுது. இது பெரிய ஆபத்து இல்லையா? பாஜக எதிர்ப்புங்கிறதையே மட்டுப்படுத்திடுச்சு இந்த தாவேக்கா. திமுகன்னு இருக்கும்போது டெல்லி எதிர்ப்பு வீரியமாக இருந்தது. தாவேக்கா வந்தவுடனே நமக்கு இப்போ அது மட்டும் இல்லாமல் குதிரை பேரம் அது இது நடக்குதா, வேறு விஷயங்களே பேச முடியல ரெகுலராக. இன்றைக்கி யார் விக்கெட்டு, இன்றைக்கி யார் அங்கே போயிருக்காங்கிற மாதிரி ஆகுதா. அது கொள்கை ரீதியாக தமிழ்நாடு ரொம்ப ஒரு பின்னடைவை நோக்கி சந்திக்குதோங்கிற ஒரு ஆபத்து தெரியுது. திமுக அரசியல் பண்ணும்போது பாஜக உள்ளே வந்துடும் சொல்லி தான் அரசியல் பண்ணுச்சு அப்படின்னு ஒரு பார்வை, ஒரு விமர்சனம் இருக்குது. இப்போ விஜயோட அரசியலுமே பாஜகவை பற்றி பேசுகிறதில்ல அவர், ஆனால் திமுக அதிமுக அப்படிங்கிற இந்த 2 கட்சிகளை மட்டுமே பற்றி பேசி அவர் அரசியல் செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, திராவிட கட்சியில் அழிப்பது தான் டெல்லியோட அஜெண்டா. அப்போ விஜய் அதைத்தான் ரொம்ப அழகாக செய்கிறார். அதிமுகவை காலி பண்ணுறாரு, திமுகவை ஒன்றும் இல்லை, திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லி கார்னர் பண்ணுறாரு. இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட ஒரு இந்துத்துவம், ஒரு மத நல்லிணக்கம், பாபர் மசூதி, காமன் சிவில் கோடு, இது தொடர்பான உரையாடல்கள், எதிர் கருத்து, இது எதுவுமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அவன் கேட்குறதெல்லாம் குதிரை பேரம், கட்சி தாவல் தடை சட்டம், 10 அட்டவணை சட்டம், திமுகவும் அனிதா ராதாகிருஷ்ணன் இழுத்துச்சாமி, இப்படியே தான் போகுதே ஒழிய ஐடியாலஜிக்கலாக இந்துத்துவம் வெர்சஸ் திராவிடம், இந்துத்துவம் வெர்சஸ் இடதுசாரி, இந்துத்துவம் வெர்சஸ் தலித் அரசியலுங்கிற அந்த மாதிரியான உரையாடலையே காலி பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவர் பாலிட்டிக்ஸ்க்கான விஷயத்தை தான் இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறாங்க. பட்டு திமுக ஆட்சியில் இருந்தப்போ உங்களுக்கு பிஜேபி வந்து மாநிலங்களை அழிக்குது, நம்ம மொழியை அழிக்குது, சமஸ்கிருதத்தை திணிக்குது, டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க பாருங்கள். அதையெல்லாம் தமிழ்நாடே முன்னின்று நடத்துச்சுல, எல்லா சவுத் இந்தியன் சிஎம்மும் வந்தாங்கல்ல, எவ்வளோ பெரிய அரசியல் நிகழ்வு நடந்ததுன்னு பாருங்கள். முதலமைச்சர் ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, அவங்க எல்லாம் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. கவனிச்சிங்களா? யாரெல்லாம் பிஜேபியை வீரியம் மறுத்தாங்களோ அவங்க எல்லாம் அவுட்டு. பினராயி, ஸ்டாலின், எல்லா இடத்துலையும் பிஜேபிக்கு பிடித்தமான அல்லது பிஜேபியை பெரிய அளவில் எதிர்க்காத நபர்கள் வந்து உட்காந்துட்டாங்க. இதைத்தான் விஜய் ஆதரவாளர் கிறிஸ்ன்னு ஒரு நடிகர், சங்கீதா ஹஸ்பண்டு, சனாதனத்தை அழிப்பேன்னு சொன்னீங்களே எப்படி கிடச்சிச்சுன்னார். அவர் விஜய் ஆதரவாளர். அப்படியே பிஜேபி டோனில் பேசுகிறாரா? பிஜேபி டோனில் பேசுகிற முக்கால்வாசி பேர் விஜய் ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க. நீங்கள் இதையெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது தான் எனக்கு பயமாக இருக்குது. நான் சொல்கிறது அதுதான். திமுக ஜெயிக்குது, அதிமுக ஜெயிக்குது, தோக்குது, தேர்தல் வெற்றி தோல்வி ஒரு மேட்ரு கிடையாதுங்க. திமுக அதுக்கு முன்னாடி தோற்றது இல்லையா, அதிமுக அதுக்கு முன்னாடி தோற்றது இல்லையா, திருப்பி வந்தது இல்லையா, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இதை விட மிகப்பெரிய தொழில் இப்போயும் நல்ல சீட், 57 சீட்டு இருக்குது, ஒன்றும் இல்லாமலாம் போகலை. அதிமுகவும் இருக்குது. அதனால் அது மட்டும் இல்லாமல் 2 கட்சியும் சேர்ந்தால் தாவேக்காவோட கூட இப்பயும் திராவிட கட்சிகளுக்கு தான் அதிக மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. விஜயும் நான் திராவிட கட்சி பேட்டர்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கியிருக்காரு. அவரால் வெளிப்படையாக குருமூர்த்தி, சாவர்கர், மோடின்னு சொல்லி ஓட்டு வாங்க முடியல. பெரியார், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் இப்படிலாம் சொல்லி தான் ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ இந்த பேட்டர்ன்லேருந்து விலக முடியல. ஆனால் இந்த பேட்டர்னை சொல்லிக்கிட்டு இந்த பேட்டர்னை அழிக்க பார்க்குறாங்களோங்கிற ஒரு ஆபத்து இருக்குது. இப்போ விஜய் பாஜகவை பற்றி பேசாததும், பாஜக அமைதியாக இப்போ தற்போது இருப்பதும், இது 2க்கும் எங்கேயோ ஒரு இது கணக்கு இடிக்குது. இப்போ 13 எம்எல்ஏகளை குதிரை பேரம் பேசியிருக்காருன்னு தகவல் வருது. ஓஎஸ் மணியன் சொல்லியிருக்காரு, நாகர்கோவில் எம்எல்ஏ ஆஸ்டின் சொல்லியிருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, கோவில்பட்டி எம்எல்ஏ கருணாநிதியை ரிசைன் பண்ண வைப்போன்னு ரொம்ப ஓப்பனாகவே சவால் விட்டார் தாவேகா மாவட்ட செயலாளர். 2 விஜயபாஸ்கர்கள். இன்றைக்கி விஜயபாஸ்கர் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, என்னை விஜய் அப்ரோச் பண்ணார் அப்படின்ட்டார். வைகோ ஓப்பனாகவே சொன்னார், என்னை ரிசைன் பண்ணிட்டு நில்லுங்க, நானே வந்து பிரச்சாரம் செய்கிறேன்னு சொன்னார். உளறிட்டார், பேசக்கூடாது, இது ஆஃப் த ரெக்கார்ட். அதுக்கப்புறம் அதை மாற்றி பேசிட்டாருன்னா விஜய்ட்டு வந்து ஃபோன் வந்திருக்கும், சார் இதை போய் ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவீங்களா சார், என்ன சார் நீங்களே காட்டி கொடுத்துட்டு இல்லை தம்பி நான் மாற்றிடுறேன்ட்டு அடுத்து நான் தான் சொன்னேன்னு அவர் சொல்லியிருந்தாலுமே தப்பு தானே. ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இவர் ஒரு தனியாக கட்சி நடத்துகிறாருங்க. இவர் கட்சி சார்பாக நின்று ஜெயித்தவங்களை ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு கட்சிக்காரனுக்கு சின்னத்தில் நிற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார்னா அது எப்படி? யாராவது கட்சி தலைவர் சொல்லுவாங்களா? தலைவர் தொண்டர்களை போட்டியில் நின்று ஜெயின்னு சொல்லுவாங்க. ஜெயிச்சவனை ரிசைன் பண்ண எதுக்கு சொல்லணும்? அப்போ விஜய்க்காக எதை வேணாலும் செய்யும் தானே அர்த்தம். இதெல்லாம் போதாதாங்க குதிரை பேரத்துக்கு? வீடியோ, ஆடியோ, ப்ரெஸ் மீட் ஆதாரமே இருக்குங்க. ஆனால் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கலை. இப்போ இது பிஜேபியை எதிர்க்கிற ஒரு அரசாக இருந்திருந்தால்
இதெல்லாம் சூப்பர். ஜனாதிபதி ஆளுநர் சும்மா இருந்துருப்பாரா? நம்ம வித்யாசாகர் ராவு, நம்ம ஆர்.என். ரவிக்கெல்லாம் எவ்வளோ பெரிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். இப்போ பார்ப்போம். அவங்க வந்து இதெல்லாம் இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. தப்பு செய்ய விடுவாங்க. பிஜேபி பேட்டர் தப்பு செய்ய விடுவாங்க. நல்லா என்ஜாய் பண்ண விடுவாங்க. தப்பு செய்ய விடுவாங்க. எல்லாத்தையும் நோட் பண்ணிக்குவாங்க. தேவைப்படுறப்ப சிபிஐ கேஸு எல்லாம். சிபிஐ இடிலாம் எதுக்கு இருக்குது? தப்பு செய்கிறவங்களை தண்டிக்கவா? தப்பு செய்ய விட்டு அவனை நம்ம பக்கம் எழுகிறதுக்கு. அப்படி தானே பண்ணிக்கிட்டு செந்தில் பாலாஜியை கேட்டாங்களே, பிஜேபியில் சேர்ந்துட்டு தம்பி எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. அதனால் அது அவங்க பேட்டர்ன். அதே பேட்டர்ன் தான் விஜய் பேட்டர்ன். பிஜேபியோட பேட்டர்ன் மோடி வாஷிங் மிஷினோட பயங்கரமான வாஷிங் மிஷினாக இருக்குது. உடனே க்ளீன் பண்ணி தந்துடும். குட்காக்கார இது என்ன ஊழலாக இருந்தாலும் பயங்கர ஸ்பீடு. நேற்றைய முதலமைச்சர் விஜயோட பேச்சு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக அதிமுக 2 பேரும் கூட்டுக்களவாணிகள் அப்படிங்கிறார். ஆனால் அதிமுகவிலிருந்து நீங்கள் ஆட்களை எடுக்கும் வேலையை தொடர்ந்து செய்கிறீங்கிற விமர்சனமும் அவர் மீது வைக்கப்படுது. இது ரெண்டும் எப்படி நம்ம இங்கே அந்த இடத்துல பிரித்து பார்க்குறது? அதிமுகவையே நாங்கள் தான் அதிமுகன்னு அவர் பேசுகிறாரு. ஒரு கட்சியவே நாங்கள் கபலீகரம் செய்யக்கூடிய வேலையை பண்ணுறாரு. ஓப்பனாக எம்எல்ஏக்களை ராஜினாமா செஞ்சுட்டு ஆசை வாரத்தை காட்டி கூப்பிடுறாரு. இப்போ இவர் திமுக எத்தனை அதிமுக எம்எல்ஏக்களை இழுத்து இப்போ ஆட்சி அமைக்க போகுது? திமுக இப்போ ஆட்சி அமைக்க முடியுமா? 70 எம்எல்ஏ 60 எம்எல்ஏ இழுக்கணும். அப்படி எதுவும் அதிமுக இழுக்கிறாங்களா, இல்லை விஜய் கட்சியில் இழுக்கிறாங்களா? இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் வேகமாக செந்தில் பாலாஜி தான் குதிரை பேரம் பண்ணார், எங்கள்கிட்ட சிக்கிருக்குங்கிறாங்க. கேட்டால் சபாநாயகர் மீது நம்பிக்கை தீர்மானம். இது நம்புகிற மாதிரியா இருக்குது? இப்போ இவங்க கொண்டு வந்து ஆட்சியை கலைச்சிட முடியுமா? 3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ இல்லை 62 எம்எல்ஏ இழுத்துட முடியுமா? அது என்ன இருக்குது? நம்ம இவர் ஓப்பனாக 13 எம்எல்ஏ பண்ணுறாரு, ஆதாரம் இருக்குது. இவங்க சும்மா உடனே அதை திசை திருப்புறதுக்காண்டி கொஞ்சம் எல்லா ஆள் இருக்கிற வேலையை பண்ணுறது அவங்க தான், எங்கள் ஆட்சியை கலைக்க பார்க்குறாங்க அப்படின்னு நம்பர் மெஜாரிட்டி இல்லைங்கிறதுனால இதை அதையும் ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. எங்கள் ஆட்சியை கலைக்க பார்க்குறாங்க, எங்கள் ஆட்சியை கலைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்புகிற மாதிரி இல்லை. அதாவது அவருக்கு என்ன பயன்? திமுக 2 பேரும் சேர்ந்து நமக்கு எதிராக எலெக்ஷனில் நிற்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அப்படி வருதா இல்லையா நமக்கு தெரியாது. அதிமுகங்கிற ஒரு கட்சி பழைய கட்டமைப்பில் இருந்து அப்படி ஒரு கூட்டணி இந்த மாதிரி கான்செப்ட் வந்தால் நம்ம அதை கேள்வி கேட்கலாம். இப்போ அதிமுக முழுக்க உடைக்கிற வேலையை இவர் பண்ணிவிட்டு இவர் எப்படி ஒரு சார்ஜ் வைக்க முடியுங்கிறேன் நான். இவர் அந்த வேலையை பார்க்குறாரு. ஒரு கட்சியை உடைக்கிறது, ஆள் இழுக்கிற வேலையெல்லாம் இவர் பார்த்துட்டு திமுகவை பார்த்து நீங்கள் அதிமுகவோட கூட்டு கலவரத்தை பண்ணுவீங்க, பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு சொன்னால் எப்படி ஏற்கிற மாதிரி இருக்கு? இல்லை, ஒருவேளை திமுக அதிமுக 2மே கூட்டணி இதுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்கன்னு ஒரு பேச்சு பரவலாக இருந்துச்சுல்ல, ஒருவேளை அதை மீன் பண்ணி நாளைக்கு அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை அதன் அடிப்படையில் கூட விஜய் அதை சொல்லியிருக்கலாம் இல்லையா? அது நடக்குமோங்கிற ஊகம். ஆனால் இவர் நடத்திக்கிட்டுல இருக்காரு, பண்ணிக்கிட்டு இருக்கிறது இவர். கேட்டால் அவங்க பண்ணுவாங்கன்னு. இன்னொன்று, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றதுல சட்ட சிக்கல் எதுவும் இல்லையே. திமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்ததுலையா அது கொள்கை சிக்கல் இருக்குது. இதில் கொள்கை சிக்கலும் ஒரே கொள்கை. அதிமுக திமுக ஒரே கொள்கை, ஒரே இனம், ஒரே கூட்டம், ஒரே தத்துவம், கழகங்கள் அப்படிங்கிற ஒரே தலைவர் தானே. அண்ணா 2 பேருக்கும் அண்ணா தானே தலைவர், பெரியார் தானே தலைவர். அதனால் கொள்கை சிக்கலும் சட்ட சிக்கலும் கிடையாது. யாரோட கூட்டணி வைக்கலாம். ஆனால் அது நடக்குமா? திமுக தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? அப்படி ஒரு விஷயம் வருமா? மக்கள் ஏற்றுப்பாங்களா? மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? அது தெரியாது. அது வருதானே தெரியாது. அந்த கூட்டணியே உறுதியாகலையே. இதுதான் விஜயோட வெற்றி. நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி 10 நிமிஷம் பேச வச்சுட்டா இருப்பாருங்க. ஆனால் அவர் நடத்திக்கிட்டு இருக்க குதிரை பேரத்தை பற்றி பேசாமல் இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு பேசுகிறாங்க. அதான் அப்படியே நடந்தாலும் அது மக்கள் ஏற்றுக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் இது கிடையாது. அது நடக்குமாங்கிறது எனக்கு தெரிஞ்சு தெரியல. அப்படி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. இப்போ இடைத்தேர்தலுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. ஒருவேளை எப்படியும் இடைத்தேர்தல் நடத்தி தான் ஆகணும். ஒரு 120 இடங்கள் அவங்களுக்கு பெரும்பான்மைக்கு தேவையானது கிடச்சிருச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ அவங்களோட அந்த அரசியலுக்கும் அப்போது அவங்களோட அரசியலும் எப்படி இருக்கும்? முதல்ல இவங்களை ஆதரித்த கூட்டணி கட்சிகள் தான் காலியாவாங்க. கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், இவங்க எல்லாரையும் வாட்டி விட்டுருவார். நிம்மதியாக இருப்பார். எப்பா அவருக்கு இவங்களை பிடிக்கவே இல்லை. அதாவது பிடிக்கவே இல்லைன்னா மீன்ஸ் இவங்க தான் ஏதாவது விமர்சிப்பாங்களோ, ஏதாவது பிரச்சனை வருமோன்னு பார்க்குறாரு. அவருடைய பிஜேபியினுடைய செயல்பாடுகளுக்கு இவர் ஆமான்றுவார். விஜய்க்கு பெரிய கொள்கை ரீதியாக பிஜேபி எதிரி கிடையாது. ஆனால் இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் எதிரி. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கூட சமீப காலமாக அவர் பேசுகிறது நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவர் என்ன பேசுகிறாருன்னு உண்மையிலே எனக்கு புரியல. அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னு நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். தெளிவாகவும் கண்ணியமாகவும் வீரியமாகவும் இருக்கக்கூடிய அவருடைய பேச்சு சமீப காலத்தில் விஜய் ஆதரவுங்கிற ஒற்றை நிலைப்பாட்டில் ஏதோ ஒரு தருமாற்றமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது எனக்கு புரியலை அது எப்படின்னு. ஆனாலுமே விஜய் விடுதலை சிறுத்தைகளையும் பாமகவோட லிங்க் போட்டுட்ருக்காரு. அவருக்கு 2 விட 4 தானங்க முக்கியம். அவருக்கு நம்பர் தாங்க முக்கியம். அவர் கொள்கை அவருக்கு அவசியம் கிடையாது.
பாமக 4 வச்சுருக்கேன்னா இவங்க 2 தானே வச்சுருக்காரு. பாமகவும் பாருங்கள் விஜய் ஆதரிக்க ஆரம்பிச்சிருச்சு, கவனிச்சிங்களா? ஒரு வாரமாக 4 சீட்டு. என்ன பார்கென்னு பேசிக்கிறோம். விசிகா கிளம்புறதுனா கிளம்பட்டோம், 2 எம்எல்ஏ தானே. இதே விசிகா 8 எம்எல்ஏ இருந்தால் பாமக சேர்க்க மாட்டார் அவர், ஏன்னா 4 விட 8 பெருசு. 2 எம்எல்ஏ தானே இருக்கீங்க. இல்லை 4க்கு 4 சமமாக இருந்தால் கூட விசிகா விட மாட்டார். பாமக 4 எம்எல்ஏவோட வந்தால் ஏங்க அவர் விசிகா வச்சுருக்க போகிறார்? இருக்குன்னா இருங்கண்ணா, இல்லைனா கிளம்புங்கண்ணான்றவர். இல்லை, இப்போ விஜயோட அரசியல் கணக்கு, அவரோட அரசியல் எல்லாமே அப்போ பக்காவான அரசியல்வாதியாக தானே விஜய் மாறிட்டாருன்னு நம்ம அதை இப்போ சொல்ல முடியும். க்ளீனாக இருக்குது. ஆளுநர் அவர் பக்கம் இருக்காங்க, பிஜேபி அவர் பக்கம் இருக்கிறாங்க, பிஜேபி எதிர்ப்பு இடதுசாரி சிந்தனை விடுதலை சிறுத்தைகளும் அவர் கூட இருக்கிறாங்க. இவ்வளோ வாய்ப்பு இருக்கும்போது ஏன் அவர் ஜாலியாக இருக்க மாட்டார்? கடந்த முறை திமுக பக்கம் எல்லோரும் நின்னாங்க, திருப்பரங்குன்றதுக்காக குரல் கொடுத்தாங்க, குர்பானிக்காண்டி குரல் கொடுத்தாங்க. இந்த முறை தாவேகா கூட்டணி கட்சிகள் எத்தனை பேர் குர்பானிக்கும் திருப்பரங்குன்றதுக்கும் குரல் கொடுத்துருக்காங்க? இதே கரூர் பிரச்சனையில் விஜயை விமர்சனிச்சாங்க 50 பேரும் இன்றைக்கி விஜய் மாதிரி ஒரு கடவுள் உண்டா, சொகத்தங்கம் உண்டான்னு பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. புரியுதுங்களா? இந்த ட்ரெண்டு தான் எனக்கு ஆபத்தாக இருக்குது. எதிர்க்கட்சிகளே இல்லாதவர்களே திமுக மட்டும் எதிர்க்குதுங்கிற ஒரு கிடையாது. இடதுசாரிகளும் எதிர்க்கணும் அதே வீரியமாக, விடுதலை சிறுத்தைகளும் எதிர்க்கணும், காங்கிரஸும் எதிர்க்கணும். எல்லா ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸும் எதிர்த்த விஷயங்கள்லாம் இப்போ எதிர்ப்பே இல்லாத மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள். குர்பானியை இந்து முன்னணி ஆசைப்படி கெடுத்து விட்டாச்சு. இதெல்லாம் நடக்காது இல்லை, திமுக ஆட்சியிலையும் நடக்காது, அதிமுக ஆட்சியிலையும் நடக்காது. முஸ்லீம்களுக்கு எதாவது ஒன்றுனா 2 கட்சியும் சும்மா விடாது. பிஜேபியோட அலைன்ஸ் வச்சா கூட முஸ்லீம்களை சும்மா விடாது, காப்பாற்றியே தீரும். இங்கெல்லாம் டக்குன்னு போயாச்சுல. நீங்கள் முஸ்லீம் லீக்குக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா என்ன, குர்பானி கொண்டாட முடியல முஸ்லீம்களால், உள்ளே வந்துருச்சுல பிஜேபி. பாருங்கள் இனி என்னென்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. இல்லை, இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, விஜய்க்கு திமுகவோட கூட்டணியில் இருந்த கட்சிகள் ஆதரவு கொடுக்கறது பிடிக்கல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க. பிடிக்கல இல்லை, அவங்களுடைய இதை நம்ப தயாராக இல்லை அவர். எனக்கு விசில் சின்னத்தில் வேணும். என்னைக்கா இருந்தாலும் அவங்க வெளியில் போயிடுவாங்க, பிரச்சனைக்குரிய ஏதாவது ஒன்றா கேள்வி கேட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அவர் நினைக்கிற அளவு அவங்க குடைச்சல் கொடுக்கல. அவங்க அவரை ரொம்ப ஒரு பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க, குழந்த மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. ரொம்ப அவருக்கு எதுவாக இருந்தாலும் ஆதரவு தர்றாங்க. இருந்தாலும் வேணாங்கிறார். எனக்கு விசில் சின்னத்தில் 118 120 வேணும். இல்லை, ஒருவேளை திமுக கூட்டணியிலிருந்து வெளியில் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிற கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், பிசிகா, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள், நீங்கள் காங்கிரஸை விட்டுருங்க, தேசிய கட்சி அதை விட்டுருங்க, இவங்க 4 பேரும் ஒருவித நெருடலோடு தான் அந்த ஆதரவை தொடர்ந்துட்டு இருக்காங்களோன்னு தோணுது. இல்லையே, முஸ்லீம் லீக்கெல்லாம் நெருடலோடு இல்லையே, மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு கொண்டாடி தீர்க்குறாங்களே. எங்கள் அண்ணன் விஜய் தொட்டுப்பாருங்களே பேசுகிறாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் விசிக்காவை இல்லை, அவங்க கூட்டணியில் இல்லை, அவங்க தனியாக ஒரு கூட்டணி அமைக்க போகிறவங்க. விஜய் ஆதரவு இல்லைன்ட்டாங்களே. நாங்கள் இந்த சீட்டை ஆதரிப்போம், அவர் கவுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆதரிக்கிற மொழியை இவங்க கூட்டணியில் நாங்கள் இல்லைன்ட்டாங்களே கம்யூனிஸ்ட்டுகள். இருந்தாலும் ஆதரவு தராங்க, வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிறது தான். இல்லை, அது ஒருவித நெருடலோடு தான் இருக்காங்களான்னு நான் பார்க்குறேன். கம்யூனிஸ்ட்டுகளால் விஜய் ஆட்சியை சகிச்சுக்க முடியல. பாலபாரதி, கனகராஜ், ஆதவந்தி சென்னியா, இவர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு, மதுக்கூர் ராமலிங்கம், இவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள். அவங்க கதறாங்க, இதங்க இப்படி ஒரு அரசாக இருக்குது, தனியார் மையத்தை ஆதரிக்கிற ஒரு அரசாக இருக்குதுன்னு பதறாங்க. தலைமை கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக போகிறாங்க. ஏதாவது விமர்சிக்க வேண்டியது வந்தால் அதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்ட்டு போகிறாங்க. அதான் சொன்னேனே, தமிழ்நாடு அந்த பழைய போராட்ட நிலையிலிருந்து கொஞ்சம் பின்வாங்கிருச்சோன்னு பயமாக இருக்குது. இல்லை, நேற்றைய முதலமைச்சர் விஜயோட பேச்சை கூட கூட்டணி கட்சிகள் யாருமே எதுவுமே கருத்து தெரிவிக்கவே இல்லையே. ஏன்னா அவருடைய அதுதான் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயோட ஸ்பீச்சுங்கிறது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஆனால் ஒரு சிஎம்மாக அவரோட ஸ்பீச்சை பார்க்கும்போது ஏதோ ஒரு நெருடல் ஏற்படுது இல்லையா? இது ஏன் கூட்டணி கட்சிகளுக்கு இல்லை தெரியல. அதுதான் தமிழ்நாடு இன்றைக்கி வியப்புடன் பார்க்குது. இது மாதிரியான விமர்சனங்களுக்கு முதல்ல களத்தில் நிற்கிறது இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் தான் களத்தில் நிற்பாங்க. மக்கள் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு டெல்லியினுடைய ஆதிக்கம்னு வந்தால் முதல்ல நிற்கிறது விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் எதிர்ப்பாங்க. இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து அந்த மாதிரியான எதிர்ப்புகள் ரொம்ப மென்மையாக இருக்குது, அல்லது இல்லாமலே இருக்குது. பல நேரங்களில் ஆதரவாகவும் இருக்குது, பதட்டமாக இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனோட ஸ்பீச் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். காஞ்சிபுரத்தில் அவரோட கட்சி கூட்டத்தில் பேசும்போது அது கிட்டத்தட்ட திருமாவளவனோட அந்த ஸ்பீச்சுங்கிறது இதுக்கு முன்னாடி தடுமாறுகிறாரா திருமாவளவன் அப்படின்லாம் ஊடகங்களில் பேச்சு வந்துச்சு. ஆனால் இன்றைய ஸ்பீச் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வித்தியாசமான ஸ்பீச்சாக இருந்த மாதிரி நான் பார்க்குறேன். அமித்ஷா ஃபோன் பண்ணார் பிறந்த நாளுக்கு,
விஷ் பண்ணார், ரயில்வே மினிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணார், பேசினார், அவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போனேன் அப்படிங்கிறதெல்லாம் திருமா எதை கன்வே பண்ண நினைக்கிறார்? நான் யாருக்குமே எதிர்த்தரப்பு இல்லை அப்படின்னு காமிக்க விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் என்பது இந்துத்துவத்துக்கு எதிர்ப்பு, தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு, பெரியாருக்கு ஆதரவு, ஆரிய சிந்தனைகளுக்கு எதிர்ப்பு, இப்படி தான் விடுதலை சிறுத்தைகள் அடையாளப்பட்டது. இப்போ அமித்ஷாவோட நான் நெருக்கமாக இருக்கேன், அமித்ஷாவோடையும் நட்போடு தான் இருந்தேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்டாலினோட நட்பாக இருக்கிறேன்னாரு, இங்கே அமைச்சரவை அங்கே நட்புனாரு. இந்த முறை நான் அமித்ஷாவோடையே நட்பாக இருக்கேன் அப்படிங்கிறாரு. சரி, அப்படியே பேசியிருந்தாலும் அது ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்லி அதை ஏதோ தொண்டர்கள் பெரிய மகிழ்ச்சியாக அமித்ஷா பேசினார்னு விசிலடிக்கிறாங்க. இதே பாஜக என்னை பலமுறை அழைத்தது, நான் வரமாட்டேன்னு அவர் சொன்னார் பாருங்க, அப்போ இருந்த கைத்தட்டு வேறு. அது நம்ம எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டினது. எத்தனை முறை பாஜக அழைத்தாலும், பெட்டி கொடுக்குறேனாலும், மினிஸ்டர் பதவி கொடுக்குறேனாலும் என் தமிழ் தேசிய கொள்கையிலிருந்து விலக மாட்டேன், பெரியாரிடமிருந்து விலக மாட்டேன்னு அவர் சொன்னப்போ எல்லோரும் எந்திரிச்சு கைத்தட்டினாங்க. ஏன்னா இந்தியா முழுக்க தலித் கட்சிகளை ஃபுல்லாக விலைக்கு வாங்கிடுச்சு பிஜேபி. இவர் ஒருத்தர் தான் வாங்க முடியல. ஆனால் இன்றைக்கி அமித்ஷா பேசினார், இதில் என்ன இருக்குது, நான் எல்லாரோடையும் நட்பாக தான் இருப்பேன், என் டேட்டை பார்த்தாங்க, அப்புறம் ஜாதகம் பார்த்து ஐயர் வச்சு குறித்த பேர்லாம் சொல்கிறாரு. இப்படிலாம் அவர் பேசுகிறதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஜாதகத்தில் சரியான தேதி ஐயர் பார்த்து கொடுத்தது அப்படின்னு ரொம்ப ஒரு சராசரியாக ஜாதகம் இதெல்லாம் ஜாதகம் பார்த்தே குறிச்சிருக்கட்டுமே, அதை என்ன அவ்வளோ தூரம் அழுத்தமாக சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. திருமாவளவனுக்கு எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவருக்கு கிடையாது. அவர் கட்சியினருக்கு எனக்கு எப்படின்னு தெரியாது. அவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. அவர் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸு, பௌத்தம் பேசக்கூடியவர். அதனால் அவருக்கு கடவுள் நம்பிக்கை, மறுஜென்மம், ஜாதகம் இதில் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்காது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவருக்கு கூட ஜாதக நம்பிக்கை இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஏன் சம்மந்தமே இல்லாமல் நான் ஜாதகம் பார்த்து எனக்கு பேர் வச்சாங்க, ஐயர் குறித்து கொடுத்தாங்க அப்படின்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தினது எனக்கு புரியல. அது ஏன்னு இப்படி கேட்டிங்கன்னா, இல்லைங்க அவங்க வீட்டில் குறித்து தான் சொல்கிறாருங்கிற மாதிரி சொல்லலாம். அது ஒரு 66 வயசுக்கு அப்புறம் இதை ஒரு மேடையில் அமித்ஷா, ஐயர், ஜாதகம் இதெல்லாம் ஒரு அந்த வார்த்தைகள்லாம் அவர் இந்த மேடையில் பயன்படுத்துகிறாரு, தொண்டர்கள் கைத்தட்டுறாங்கிறப்ப எனக்கு புரியலை, என்ன நடக்குதுன்னு புரியல. அப்படிதான், வேறு என்ன சொல்ல. அமித்ஷா எனக்கு 4 தடவை கால் பண்ணார், என்னால் அதை பிக் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் உடனடியாக நான் திரும்ப கால் பண்ணேன், 2 தடவை கால் பண்ணிச்சு பிக் பண்ணல, அப்புறம் 3ஆவது தடவை பண்ணும்போது எடுத்தேன். இதை இவ்வளோ தூரத்துக்கு நரேட் பண்ணி அதை சொல்லி பாஜக விசிக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்ல வேண்டியது அந்த காரணம் என்ன அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. அதுதான் எனக்கும் புரியல. இந்த மாமன்னன் படத்தில் வடிவேல் டெம்ப்ளேட் தான், அதாங்க எனக்கும் புரிய மாட்டேங்குது. என்னையா நடக்குதுங்க இவங்க 2 இந்த மஜா படத்தில் வடிவேலு கேட்பாப்புல, ஏண்டா நீ விக்ரமையும் பசுபதியும் பார்த்து, டேய் நீ அடிப்பா இவன் வாங்குவான், அதான் சகஜம், நீங்கள் 2 சேர்ந்து என்னை அடிக்கிறீங்க. மஜா படத்தில் அவங்க 2 அண்ணன் தம்பியாக இருப்பாங்க. அப்போ என் கேரக்டரே புரிஞ்சிக்கலைங்க. அது மாதிரி தமிழ்நாடு மக்கள் முழிக்கிறாங்க. அமித்ஷா திரும்ப சண்டை தானே, கருத்தியல் ரீதியாக இப்போ ஏதோ ரொம்ப நெருக்கமாகலாம் வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாரேன்னு தமிழ்நாட்டு மக்களும் விழிப்புதி நிற்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு. என்றும் இல்லாமல் விசிகாவோடு பாஜக இவ்வளவு பாசம் பாராட்டுதுங்கிறத அவர் தொண்டர்கள்ட்ட அவ்வளோ பெருமையாக சொல்கிறாரு. கேட்டால் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து தானேன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கு பின்னால் எந்த அரசியலும் இல்லை என்று நம்புவோம். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்தியாவில் தலித் தலைவர்களே இல்லாமல் பாஜக பண்ணிருச்சு. ஃபுல்லாக அவங்க ஆட்களாக மாற்றிருச்சு. அவங்க ஆட்கள் அதுதான், ஐ மீன் அவங்கள எதிர்க்கும் எதிர்த்து அரசியல் செய்பவர்களாக இல்லாமல் அவங்க சைடு திருப்பிட்டாங்க, எஞ்சி இருக்கிறது திருமா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை பாஜக விஜயை வச்சு திருமாவளவனை டைலூட் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணுதா? விஜயை வச்சு எல்லாத்தையுமே டைலூட் பண்ணுறாங்க. பெரியாரியம், அம்பேத்கரியம், மார்க்சியம், தமிழ் தேசியம், எல்லா அரசியலையும் ஒரு சினிமா கவர்ச்சி மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அந்த அரசியல் பேசி கொண்டிருந்த இளைஞர்கள் கூட கொஞ்சம் அந்த அதாவது ஒரு அடிக்கிற காற்று பக்கம் எல்லாம் போகுங்கிற மாதிரி இது அப்படியே போகிறாங்க. இப்போ ஈழ போராட்டம் வந்தப்போ ஒரு அரசியல் படுத்தப்படாத இளைஞர் கூட ஈழம், பிரபாகரன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. அவன் இன்டெலெக்சுவலாக பேசுகிறான் இல்லையோ, அட்லீஸ்ட் ஒரு எமோஷ்னலாவது ஒரு மொழி உணர்வு, என் நாடு அப்படின்னா. ஸ்டெர்லைட்டு சமயம் நடந்தப்போ அதுவரையும் சுயநலமாக இருந்த இளைஞர்கள் மாணவர்கிட்ட கூட 16 வயசுக்குள்ளேயே வாயில் துப்பாக்கி வச்சு கொண்டிருக்காங்க ஸ்னோலின்னு. நான் இவங்க இப்போ கம்பெனி ஆரம்பிக்க தமிழர்களை ஒரு அப்பாவி மீனவ பொண்ணை கொண்டுட்டு இப்படிலாம் பேசுனாங்கல்ல மக்கள். யாருமே துப்பாக்கிச்சூட ஆதரிக்கல. அப்போ துப்பாக்கிச்சூட எதிர்த்து பேசின எல்லாரும் பெரிய வாழ்வாதார போராளிகள், சுற்றுச்சூழல் எதிர்ப்பாளர்கள்லாம் கிடையாது. என்ன கோபம் வந்துச்சு, என் காற்று சுத்தமாக இருக்கணும்னு கேட்டான், என் தூத்துக்குடி காற்று, அதுக்கு சுடுவீங்களாயா, கோபம் வந்துச்சுல. இது மாதிரி ஒரு வேவ் வரும். ஜல்லிக்கட்டு
ஜல்லிக்கட்டுக்கு போராடின வேலை இப்போ போராடிக்கிட்டா இருக்கான், அவன் ஐடி பார்க்கில் வேலை பார்க்க போயிடுவான். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு வேவ் வந்துச்சுல, தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அம்மா செத்துட்டாங்க, ஓபிஎஸ் சும்மா இருக்காராம், பிஜேபி தீர்மானிக்குதான் தமிழ்நாட்டையே அழிக்க போகிறாங்க, நம்ம ஜல்லிக்கட்டு தமிழர் அடையாளம்னு எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க. சினிமாக்காரங்களாம் பயந்துட்டு நம்மளும் போய் ஆதரவு தெரிவிப்போம், டக்கு டக்குன்னு வந்து அப்படியே சீனை போட்டு அவங்க நின்னாங்க சினிமாக்காரங்களாம் அந்த நேரத்தில். மக்கள் போராட்டம், மாணவர் போராட்டம். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே அமைஞ்சிடும். ஆனால் அது ஒரு வேவ் அந்த நேரத்தில் க்ரியேட் பண்ணும். எனக்கு பயம் வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு சினிமா கவர்ச்சி வேவு எல்லாரையும் தாக்கிடுச்சோ, எதையும் வீரியமாக பேசாமல் ரீல்ஸ் போடு, அது ஒரு ஈஸியாக்கு. படிக்கிறது கஷ்டம், எழுதுறது கஷ்டம், போராடுறது கஷ்டம், ஆனால் ரீல்ஸ் போடுறது ரொம்ப ஈஸி. தனி மனிதர் துதி. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சமூக கட்டமைப்புங்கிறத விமர்சிக்காமல் தனிநபர்களை விமர்சிக்கிறது. இப்போ நம்ம விமர்சிக்க கூட மோடி, அமித்ஷாங்கிற தனி நபர் கிடையாது, தத்துவம். அவங்க பேசுகிற தத்துவம் வந்து விடுதலைக்கு எதிரானது, நாம் பேசுகிற தத்துவம் விடுதலைக்கு ஆதரவானது, சமத்துவத்துக்கானது, பெண்களுக்கானது, ஒடுக்கப்பட்டவர்களுக்கானது, சிறுபான்மையினருக்கானது, தமிழர்களுக்கானது. நம்ம பேசுகிற அரசியல் தத்துவம் தான் மோதணும். தனிநபர்களை அடித்து உருள்வது நம்ம நோக்கம் கிடையாது. ஆனால் இப்போ பாருங்கள், ஒரு தனி நபரை எதிரியாக காமிக்கிறது. தத்துவம் கொள்கைங்கிறது விமர்சனம் கிடையாது. அப்பாவை காணா ஒரு இண்டிவிஜுவல் அட்டாக் மாதிரி போகுது. அது இளைஞர்கள்ட்ட ஒரு ஸ்டைலாக இருக்குது இப்படிங்கிறது. உடனே அவங்க நீ பொண்டாட்டியை காணான்னு பேசுகிறது ஒரு மாதிரி இப்படியே போகுது பாருங்கள். ஒரு ட்ரெண்டே அதான் சொல்கிறேனே. இது நம்ம ஒரு மாதிரி ஒரு சூழலே பயமாக இருக்குது. இப்போ 13-14 வயசு குழந்தைங்கலேருந்து இந்த ட்ரெண்டு பரவுது. ஸ்கூலில் வந்து விஜய் அண்ணா பேசுகிறாருன்னு போட்டு காமிக்கலாம், பின்னாடி வந்து நான் தன்னை நீ ஆளுன்னு பாட்டு வருது. கவர்மெண்ட் ஸ்கூலில் பசங்க உட்காடுறாங்க, டீச்சர்ஸ் அதை உட்காந்துருக்குறாங்க. இப்போ என்னமோ தப்பாக போகுதோ. எனக்கு கட்சி பிரச்சனை இல்லை, சொசைட்டியே வேறு மாதிரி ஆயிருமோ அடுத்த தலைமுறையோன்னு பயமாக இருக்குங்கிறேன் நான். அதுதான் அந்த வேவு தான் இப்போ ஒரு மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருக்கோங்கிறதுக்கு. பாப்பா ஒரு பெரிய லெவலில் ஒர்க்கு முதர்ந்தே பண்ண வேண்டிய நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்லும்போது தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. எதிர்கட்சியாக திமுக செய்ய வேண்டியது அப்படின்னு என்ன இருக்குது? செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. மொழி, இன உணர்வு 50-60களில் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இறங்க வேண்டிய சூழல் இருக்குது. தியாகத்துக்கு ரெடியாகணும். ஒரு மௌன புரட்சி செய்யணும். மாணவர்கள் மத்தியில் திராவிட இயக்கத்தை, தந்தை பெரியாரை, ஆரிய எதிர்ப்பை, வடவர் எதிர்ப்பை, அண்ணாவுடைய ஆரிய மாயை, பெரியாருடைய இனி வரும் உலகம், பெண்ணியன் அடிமை, இந்த மாதிரி புத்தகங்களை ஸ்கூலில் இருந்தே கொடுத்து படிக்க சொல்லணும். நீ அந்த புத்தகங்களை ஒழுங்காக கொடுக்காதனுடைய விளைவு இந்த விஜய், அஜித், பிரசாந்த், தனுஷ், சிவகார்த்தியன்னு அடுத்து வரிசை கட்டி நிற்க. பிஜேபி அடுத்து பிளான் பண்ணோம். பிஜேபி விஜய் மட்டும் வச்சுருக்காது கணக்கில். விஜய்க்கு டல்லாக இருக்குதுன்னா கருணாஸ், அது லாரன்ஸு, யார் வராங்களோ இறக்கி விட்டுரும். அவங்களுக்கு இமேஜ் தானேங்க. மேலே இருந்து பொம்மை ஆட்டுறவங்களுக்கு பொம்மை மேலே பாசம் இருக்காது. அந்த பொம்மையை வச்சு யாரை நம்ம மெஸ்மரைஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். ஏதாவது ஒரு சினிமா நடிகர், விஜய்க்கு மாசு இருக்கா யூஸ் பண்ணிக்கோ, தலைவா ஆட்சி கொஞ்சம் டல்லாகுது, சிவகார்த்தியன் ரெடியான்னு கேளு, தனுஷ் ரெடியான்னு கேளு. அவங்களும் குடியடிலாம் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க சினிமாக்காரங்க. சினிமாவே இப்போ ஓடுறதில்ல. சினிமாக்கள் இப்போ எதுவுமே ஹிட் ஆகிறதில்ல. பார்த்தீங்களா, ஒரு 10 வருஷமாக யாருடைய படமாவது 150 நாள் ஓடி பார்த்துருக்கீங்களா? ஆனால் சின்ன பிள்ளை படிக்கும்போது போஸ்ட் ஒட்டுவாங்க, வானத்தை போல குடும்பங்கள் கொண்டாடும் 185வது நாள் அப்படி பார்ப்போம். அப்பா அப்படி குடும்பமாக போவாங்க. சூரிய வம்சம் 375வது நாள் போடுவாங்க. படையப்பா பயமாக ஓடிச்சு. கடைசியாக சந்திரமுகி 365 நாள் ஓடிச்சுக்குவாங்க. இப்போலாம் ஒரு படங்கிறது 4 நாள் தான். எவ்வளோ பெரிய ஹீரோ படமாக இருந்தாலும் திங்கக்கிழமை காலையில் 11 மணி ஷோ ஃப்ரீயாக தான் இருக்குது. அடித்து காலி, சினி ஃபீல்டே காலி. எந்த படமும் ஓடுறதில்ல. வேறு வழியே இல்லாமல் ஏதாவது ஒரு படம் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சுன்னா ஓடிடுது. இப்போ கட்டா குஸ்திலாம் பாருங்கள், பெரிய ஹிட்டுங்கிறாங்க, படத்தில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வேறு படம் இல்லைங்க மக்களுக்கு குழந்தையோட குடும்பத்தோடு போகிறதுக்கு. இந்த மாதிரி சூழலை நடிகர்களும் யோசிக்கிறாங்க. இங்கே மார்க்கெட் காலியாகுது, என்ன பண்ணலான்னா மோடிஜி உங்களுக்கு ஃபோன் பண்ணாருன்னா வந்துட வேண்டியதான். அதனால் திராவிட இயக்கங்களும் இந்த சினிமா கவர்ச்சி மாதிரி பண்ணாமல், அவங்களும் ஒன்றே இவருக்கு போட்டியாக வேற ஒரு நடிகரை நம்ம இப்படிலாம் யோசிக்காமல் கருத்தியல் ரீதியாக இறங்கி மாணவர்களை அரசியல்படுத்தினா மட்டும்தான் அவர்களும் சரியாக செயல்பட முடியும். அதை அவங்க நோக்கி செய்யணும். அது செய்வாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ நீங்கள் கட்சி ரீதியாக திமுக அதிமுக அழியாது, அது ஓகே. ஆனால் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து சிந்திக்கும் திமுக கட்சி சார்ந்து மட்டும் சிந்திக்க போகிறது இல்லைல்ல. இப்போ இனிமே இந்த மக்களை எப்படி பண்படுத்தணும், அடுத்து வரும் இளைஞர் சமுதாயத்தை எப்படி பண்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அவங்கள்ட்ட என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறதே தெரியலையே. திமுக தோக்கும் ஜெயிக்கும். ஒரு சீட்டு கூட இல்லாத நிலையிலேருந்து திமுக ஜெயிச்சிருக்கு. 3 முறை தொடர் தோல்வியை பார்த்ததுக்கப்புறம் திருப்பி வந்திருக்கு, ஆட்சி கலைஞ்சிருக்கு, திருப்பி வந்திருக்கு. இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அதிமுகவும் ஜெயலலிதாவே தோற்று போனதுக்கப்புறம் திருப்பி ஜெயிச்சிச்சு. அது ஒரு மேட்ரு கிடையாது. எனக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதை கட்சியாகவும் தேர்தலாகவுமே பார்க்காதீங்க. இன்றைக்கி எல்லார் வீட்டுக்குள்ளேயும் சடங்குகள் வருது.
அந்த சடங்குகள்லாம் 20 வருஷம் 15 வருஷமாக இல்லை. எல்லாம் ஒடுக்கப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளேயும் பணம் சேர்ந்தவுடனே, கார் வந்தவுடனே பெரியார் புத்தகமோ அண்ணா அம்பேத்கர் படம் இதெல்லாம் வர்றது கிடையாது. உடனே பூஜை ரூம் ஸ்பெஷல் ஆகும். டக்குன்னு வைணவ சைவ படங்கள் வரும். அது வரைக்கும் கருப்புசாமி மாடசாமியை கொண்டுக்கிட்டு இருந்தவங்க அதை தூக்கி எறிஞ்சிட்டு பெரிய வைணவ படங்கள் வைப்பாங்க. சனிக்கிழமை நாங்கள் கறி சாப்பிட மாட்டோம், புரட்டாசி மாதம் நாங்கள் கறி சாப்பிட மாட்டோம். இந்த கல்ச்சர்லாம் எங்கேருந்து வந்தது? இதுதான் பிஜேபியோட வெற்றி. இவங்கெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் திமுக குடும்பங்களில் உள்ள பெண்களுடைய உரையாடல்கள் தான். பெண்கள்கிட்ட நீங்கள் அரசியலே பேசுகிறது கிடையாது. இடஒதுக்கீடை பற்றி, சமூக நீதியை பற்றி எதுவுமே பேசுகிறது கிடையாது. பெண்கள்கிட்ட விஜய் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆழ்தோட்ட பூபதியாக இருக்கட்டும், ராமனை மகண்டார்லேருந்து அவன் ஆட்டம் பாடம் பெண்களுக்கு பிடிச்சிருக்கு. ஃபிசிக்கல் என்டர்டெயின்மெண்ட்லேருந்து விஷுவல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு சொசைட்டி மாறிடுச்சு. பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இது கிடையாது. மொழி அறிவு, மொழி புலமை, மொழி உணர்வு எதுவும் கிடையாது. அப்போ போட்டு ஆட வேண்டியதான். திரும்ப திமுக இதை கையில் எடுக்கணும், திமுக ஜெயிக்கணும், சமூக நீதியை நிலைநாட்டணும் அப்படின்னா திமுக என்ன பண்ணணும்? இல்லை, திமுக மட்டும் இல்லை, நான் எல்லா முற்போக்கு அமைப்புகளுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் உருவாக்கின தொழிற்சங்க அரசியல், சாதி ஒழிப்பு அரசியல், மொழி உணர்வு அரசியல், இதையெல்லாம் இளைஞர்கள் பேசலை. நம்மளுடைய ஆயுதம்ங்கிறது இளைஞர்கள் தான். அவங்க விசில் அடிச்சுட்டு சினிமா பக்கம் போகும்போது இயல்பாகவே உங்கள் அரசியல் தோற்று போகுது. அவன் இந்த எலெக்ஷனில் இல்லை, அவன் 90களுக்கு பிறகு இருந்தே ஒரு அரசியலற்ற கூட்டமாக தான் இருந்திருக்கான். திமுக ஓட்டு போட்டதுலேயே நமக்கு தெரியாமல் அப்படி ஒரு கூட்டம் தான் வீட்டில் வளர்த்துட்டு இருந்திருக்கோம். செல்லங்கிற பேரில், லிட்டில் பிரின்சன்ஸுங்கிற பேரில், ஏதேதோ பேரில் குழந்தைகளை வந்து நம்ம அரசியலுக்கு எதிரான குழந்தை. அதாவது நம்ம அரசியலுக்கு எதிரானா இப்போ நம்ம வீட்டில் வளர்க்குறவன் இந்துத்துவவாதியோ மதவாதியோ சாதியவாதியோ கிடையாது. இதை பற்றி தெரியாமல் இருக்கிறதே தப்பு தானே. அது அந்த அரசியலை பற்றிலாம் எனக்கு தெரியாது. சினிமா தெரியும், ரீல்ஸ் தெரியும், இன்ஸ்டா தெரியுங்கிறப்ப அவன் பொலிட்டிக்கலாக இருக்கிறது தானே பெரிய ஆபத்து. உங்கள் வீட்டு பையன் ஒரு வலதுசாரியாக இருந்தால் கூட அவன் நல்லா வருவான். ஏன் தெரியுமா? அவன்கிட்ட தர்க்கம் பண்ணலாம். திராவிடம் தப்பு, பாஜக சரி அப்படின்னு ஒன்று சொன்னானா சபாஸ்ன்னு சொல்லுவேன் நான். வாடா பேசுவோண்டா, உரையாடு, யார் என்ன சொன்னார் கரெக்டாக சொல்கிறாரே, ஜம்முன்னு இரு, எதை பற்றியும் யோசிக்காத, எனக்கு போட்டுட்டு போயிட்டே இருக்கான். அப்போ அந்த குழந்தைகளை நம்ம அப்படி வளர்க்கலை. சொசைட்டியும் அப்படி ஆயிடுச்சு. குளோபலைசேஷன், உலகமயமாக்கல், சுயநலமான வாழ்க்கை, போராட்டமே இல்லாமல் திராவிட கட்சிகள் வச்சிருச்சுல தமிழ்நாட்டை. எதுக்கு நீங்கள் இப்படி அழகான ட்ரெஸ் போடுறதுக்கான ஒரு போராட்டம் இருந்தது. அந்த போராட்டம் இப்போ நம்ம தலைமுறைக்கே தெரியாது. படிக்கிறதுக்கு ஒரு போராட்டம் இருந்தது, நமக்கு அந்த நம்ம தலைமுறைக்கு தெரியாது. தீட்டு இருந்தது, தீண்டாமை இருந்தது, சாதி. இப்போ அது எதையுமே பார்க்காம நம்ம இந்த 2 திராவிட கட்சிகள் மாறி பச்சு எல்லோரும் பணம் சம்பாதிச்சாச்சு, கார் இருக்குது, ஏசி இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து அவனுக்கு அது தேவையா இல்லை. 60-70களில் ஒரு போராட்டமாக இருந்தது. சுயமரியாதை, என்னை படிக்க வைக்க மாட்டேங்கிறான், என்னை காலேஜுக்குள்ளே விட மாட்டேங்கிறான், இதெல்லாம். இன்றைக்கி அதெல்லாம் பேசினா சிரிக்கிறான். அதான் விஜய் நான் ஜாலியாக இருக்க சொல்கிறாரு, எதுக்கு இதெல்லாம் பேசுகிற அப்படின்னா. இளைஞர்கள் அரசியல்படுத்தப்படணும், இல்லைன்னா பெரிய ஆபத்து. கட்சிகள் பலப்படுது பல்லைங்கிறதெல்லாம் கட்சிகள் பார்த்துக்கிட்டோம். எனக்கு நம்ம தமிழ் இளைஞர்களுக்கு நீங்கள் அரசியல் சொல்லித்தாங்க, வரலாறு சொல்லித்தாங்க. ஒரு கொண்டாட்ட மனநிலையிலேயே 24 மணி நேரமும் இருப்பது ஆபத்து. கொஞ்சமாவது மக்கள், மண், மொழி, இனம் சிந்திக்கணும். இல்லைன்னா பெரிய ஆபத்தாயிடும்.